ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன குக்கிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு வரும். சிக்கன் 65 மசாலா எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சிக்கன் உள்ளே வரலும் மசாலா இறங்கணும், அந்தளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கின்னு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour நல்லா சிக்கன் உள்ளே இறங்கணும். மசாலா நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் கறியை. இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதான் மசாலா இறங்கவும் மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு லெமனை பிரிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் புழிஞ்சு விட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா கறிக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு. 1/2 hour ஊற வச்சேன். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போது இதையும் நல்லா பிரட்டிட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுக்கலாம். இப்போது நல்லா சூடாயிடுச்சு பேனு. பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. பால் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ சிக்கனை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கறி கொஞ்சம் வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஒரு கொத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மொறு மொறுன்னு அது கூட வதங்கும். நல்லா கறி வெந்துருச்சு. இப்போ தட்டில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம்.